மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிள வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே. ஓம்கார சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சென்ற பதிவில் நாம் விநாயகர் அகவலின் வரலாறு பார்த்தோம். இப்போது விநாயகர் அகவலின் பொருள் பார்ப்போம். ஔவை பாட்டி கைலாயம் செல்வதற்காக பூஜை செய்து கொண்டிருக்கிறார். விநாயகர் பூஜை செய்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது குளிரும் இல்லாமல் வெப்பமும் இல்லாத ஒரு குட் வெதர் உணர்கிறார். அவருக்கு டவுட் வந்துடுச்சு. குளிரும் இல்லாத வெப்பமும் இல்லாத இவ்வளவு நல்ல அருமையான ஒரு சூழல் சீதோஷண நிலை வருகிறது என்றால் உணர்கிறோம் என்றால் கண்டிப்பாக விநாயக பெருமான் நம் பூஜைக்கு பிரசன்னமாகிவிட்டார் என்றுதான் அர்த்தம். புரிந்து கொண்டார். ஏனென்றால் விநாயக பெருமான் குளிரும் இல்லாமல் வெப்பமும் இல்லாமல் விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்ட எமோஷ்னல் பேலன்ஸ்டு பர்சனாலிட்டி. இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக அப்படி திரும்பி பார்க்குறார். பார்த்தா செக்கச்செவேல் என்ற பாதம் செந்தாமரை பூ போல் உள்ளது. செந்தாமரை மலர் தண்ணீரில் இருக்கும், ஆனால் நீர் மலரில் ஒட்டாது. அதுபோல் இந்த பிரபஞ்சமாக பெருமான் பறந்து விரிந்து இருந்தாலும் பிரபஞ்சத்தின் மலம் அவரது பாதங்களில் இல்லை. எனவே இது விநாயக பெருமான் தான் என்பதை உறுதி செய்து கொண்டார். கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அவருடைய பாதத்தில் இருக்கக்கூடிய சிலம்பு, காலில் இருக்கக்கூடிய சிலம்பு பல்வேறு ஓசைகளை கொடுக்குகிறது. பல்வேறு இசைகள், யாழ் இசை, வீணை இசை, எல்லா இசையும் கேட்கிறது. ஆனால் கூர்ந்து கவனித்தால் எல்லா இசையும் ஓம் என்னும் ஓங்கார இசையில் ஒடுங்கி நிற்கிறது. அதை பார்த்துவிட்டார். அவருடைய சுவாதிஷ்டானம் என்று சொல்லப்படும் இடுப்பில் அடிவயிற்றில் ஒரு அரைஞான் கயிறு போல் ஒரு ஒளி வட்டம். அது குண்டலினி சக்தி மிக பெருகிய நிலையில், மிக உயர்ந்த நிலையில் பொன்னிறமாக காட்சியளிக்கிறது. அவருடைய உடல் முழுக்க மிகுந்த வெளிச்சத்துடன், மிகுந்த அழகுடன், அழகான வெளிச்சம். அது விநாயக பெருமான் தான் தெரிஞ்சிடுச்சில்ல. அவரையே கேட்குறார், என்னது இது? பெருமான் சொல்கிறார், பாட்டி பயந்துட்டியா? பயப்படாது, இது வேற ஒன்றும் இல்லை. நான் இந்த அண்ட சராசரங்களாகவும் பிரபஞ்சமாகவும் விரிந்திருக்கிறேன் அல்லவா. இந்த அண்டத்தில் உள்ள ஒளி வீசும் பொருள்களான நட்சத்திரம் மற்றும் பல பொருள்கள் தான் என்னுடைய ஆடைகள். அதுதான் உனக்கு அவ்வளோ அழகு வீசக்கூடிய ஒளி பொருந்தியதாக உள்ளது. இன்னும் உத்து பார்க்குறார். குழந்தை தானே, பார்க்கலாம். உத்து பார்த்தா அவருடைய வயிறு அங்கே ஏதோ ஒன்று உருண்டையாக சுற்றிக்கிட்டு இருக்கு. விநாயகரை கேட்குறாரு, பேராண்டி என்னப்பா உன் வயிற்றுல உருண்டையாக ஏதோ ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கு? பாட்டி அது வேற ஒன்றும் இல்லை, இந்த உலகம் பாட்டி, இந்த பூ உலகம். அப்படியா? ஆமாம் பாட்டி, இந்த உலகம் அஞ்ஞானத்தால் சூழ்ந்து கொண்டு அழித்து படக்கூடாது என்பதற்காக நான் என் வயிற்றில் பத்திரமாக பாதுகாத்து கொண்டிருக்கிறேன். அப்படியா? அப்படின்னா உன் வயிறு பெட்டகமா, லாக்கரா? ஆமாம் பாட்டி, அதனால தான் பாட்டி பேழை வயிறும் அப்படின்னு பண்ணார். சரி, என்னதுப்பா அது? தந்தம் போன்ற பற்கள். தந்தம் தான் பாட்டி, தந்தம் போன்ற பற்கள். ஏன்னா அது எங்கள் அம்மா கிட்ட கேட்டேன், ஏம்மா என் பல்லு மட்டும் இப்படி தந்தம் மாதிரி தந்தம் மாதிரி இருக்குது, நீட்டிக்கிட்டு இருக்குது அப்படின்னா அம்மா சொன்னாங்க, தம்பி வேற ஒன்றும் இல்லை, நீ ஞான குழந்தை இல்லை, உன்னுடைய ஞான பற்கள் ஞானத்தின் பாரம் தாங்க முடியாமல் நீண்டு விட்டது, அது தந்தமாகி நீண்டிருக்கிறது அப்படின்னு அம்மா சொன்னாங்க பாட்டி. அடுத்து பார்க்குறார். ஓம் போன்ற ஓம் வடிவிலான வேழ முகம். அவருடைய பொட்டு ஆகினா சக்கரம், விலங்கு செந்தூரமும் செக்கச்செவேல் என்ற ஆகினா சக்கரம் அவருடைய நெற்றிக்கண். அதுதான் அவருடைய திலகம். 5 கரங்கள் இருக்கு. பாட்டி கேட்குறாங்க, கண்ணே உனக்கு மட்டும் எதுக்குப்பா 5 கரம்? அது இந்த படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், ஒடுக்குதல்னு இருக்குல்ல. ஒடுக்குதல்னா ஆன்மாக்களுக்கு பிறப்பு இல்லாமல் சிறிது காலம் ரெஸ்ட் கொடுக்கறது தான் ஒடுக்குதல்.
இந்த ஒடுக்குதல்னு இந்த 5 தொழில்கள் இருக்குல்ல, இதை நான் செய்யறதுனால எனக்கு வந்து 5 கரத்தனை அப்படின்னு எல்லாரும் என்னை கூப்பிடுவாங்க பாட்டி. 5 கரம் இருக்குது. சரி கண்ணு, அது மட்டும் இல்லை பாட்டி, இன்னொன்று சொல்கிறேன் பாரு. என்ன இந்த 5 புலன்கள் இருக்குல்ல, கண், வாய், செவி, மூக்கு, மேனி, இந்த தொடுதல் உணர்ச்சி, இந்த 5 புலன்களையும் அடக்கக்கூடிய சக்தி எனக்கு இருக்கு பாட்டி. அதனால தான் இதை வந்து என்னை வந்து 5 கரத்தனை, 5 கரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அங்குசமும் பாசாங்குசமும் எதுக்குப்பா உனக்கு? இந்த அங்குசம் வந்து எதுக்கு தெரியுங்களா? மெய்ஞானத்தை மக்களுக்கு, ஒடுங்கும் ஆன்மாக்களுக்கு, பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு, என்னை வணங்கும் ஆன்மாக்களுக்கு அருளுவதற்காக இந்த அங்குசம் குறியீடு. அங்குச நிலை என்றால் துரிய நிலை. இதை நான் பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு வழங்குவதற்கான குறியீடாக இந்த அங்குசம் இருக்கிறது. பாசங்குசம், பாசம் எதற்கு என்றால், இந்த ஆன்மாக்கள் பிறவி என்னும் மாயையில் அகப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை களைவதற்காக இந்த பாசம், இந்த பாசக்கயிறு என் கையில் குறியீடாக இருக்கு பாட்டி. சரி, இதை பார்க்குறார். அப்படியே மேலே பார்க்குறார் அவ்வை பாட்டி. பார்த்தா விநாயக பெருமான் நீல நிறத்தில் இருக்கிறார், ப்ளூ கலரில் இருக்கிறார். ப்ளூ கலர் எதற்கு என்றால், விநாயக பெருமான் பிரபஞ்சம் முழுதும் விரிந்து பட்டார் இல்லையா, பறந்து இருக்கிறார், விரிந்து நின்று காட்சி தருகிறார். அதனால தான் விநாயக பெருமானின் திருமேனி நீல கலரில் உள்ளது. அந்த நீல கலர் கொண்ட அழகோடு அப்படியே அள்ளி தன் நெஞ்சில் நிலைநிறுத்தி கொண்டார் அவ்வை பாட்டி பெருமானை. அடுத்து பெருமான் கிட்ட கேட்குறாரு, கண்ணே உனக்கு எதுக்குப்பா, உனக்கு மட்டும் நீளமான வாய்? அதுவா பாட்டி, வேறு ஒன்றும் இல்லை. இந்த ஆண்மாக்கள், இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, என்கிட்ட வந்து வரம் கேட்குறாங்கல்ல, எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு கேட்குறாங்கல்ல, அதை கேட்கும்போது நான் உடனடியாக கொடுக்கணும் பாட்டி. உடனடியாக கொடுக்குறதோடு மட்டும் இல்லை, நிறைய கொடுக்கணும். அவங்க கேட்ட வரத்தில் அப்படியே அள்ளி அள்ளி கொடுக்கணும். அதுக்கு இந்த கை, இந்த சின்ன கை பத்தாது. அதுக்கு தான் என்னுடைய வாயே நீண்ட கரமாக, தும்பி கையாக நீண்டு விட்டது. இப்போ கூட பார்ப்பாட்டி, சேரமான் பெருமான் நாயனார் குதிரை மேலே போகிறார், சுந்தரமூர்த்தி நாயனார் யானை மேலே போகிறார். நீ அவங்களோட போகணுன்னு சொல்கிற கைலாயத்துக்கு. ஆனால் அவங்களுக்கு பின்னாடி ஒன்று அனுப்ப முடியுமா? அவங்களுக்கு முன்னாடி கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு தான் பாட்டி இந்த நீண்ட கரம் அப்படின்னு சொல்கிறார். இந்த வாயே தும்பி கையாக நீண்டு விட்டது. சரி கண்ணே, உனக்கு 8 தோள்கள் இருக்கு, எதுக்கு? அந்த 8 தோள்களா இந்த பிரபஞ்சத்தின் 8 திசைகள், அதுதான் உனக்கு 8 தோள்கள். சரி, எனக்கு 8 தோள்கள் இருக்குது, அது உனக்கு 8 தோள்களாக தெரியுது. சரி, 3 கண் இருக்கிறது எனக்கு தெரியும் கண்ணு. ஏன்னா உனக்கு, உங்கள் தம்பி முருகப்பெருமானுக்கு, அம்மைக்கு, உன்னோட அம்மா பார்வதி தேவிக்கு, அப்பா சிவபெருமானுக்கு, எல்லாருக்கும் 3 கண் இருக்குது, உனக்கும் 3 கண் இருக்குது. அது வந்து உங்களுடைய நெற்றிக்கண், ஞானக்கண். சரி, அதுக்கடுத்து உன் முகத்தில் ஒரு தேஜஸ் தெரியுது, எப்படி தம்பி? அது வேறு ஒன்றும் இல்லை பாட்டி, இந்த வடகலை அப்படின்னு சொல்கிற, பிங்கலைன்னு சொல்கிறோம்ல சூரியக்கலை, அதுவும் இடகலைன்னு சொல்கிறோம்ல சந்திரக்கலை, அதுவும் சேரும்போது சுழிமுனை என்னும் அந்த நாடியில் ஒடுங்கும் பொழுது ஒரு திரவம் சுரக்கும். அது அமிர்தம் என்று எனப்படும். அது நம்ம நாவில் தித்திப்பாக சுரக்குமா, தித்திப்பாக கிடைக்கும். அது கிடைச்சிச்சின்னா நம் முகத்தில் ஒரு தேஜஸ் வரும். அந்த தேஜஸ் தான் உனக்கு இந்த மும்மத சுவடாக தெரிகிறது. அப்படியா? சரி, உனக்கு மட்டும் பெரிய செவி, காது இருக்கு, பெரிய காது இருக்கு. ஏன் தம்பி? அதுக்காக பெருமான் சொல்கிறாரு, நான் எங்கள் அம்மா கிட்ட போய் கேட்டேன் பாட்டி, அம்மா எனக்கு மட்டும் ஏம்மா பெரிய காது இருக்குது அப்படின்னா, அம்மா சொன்னாங்க, கண்ணா நீ ஞான மூர்த்திடா, அதனால் நீ என்ன பண்ணுறன்னா, எப்போவுமே நீ வந்து ஞானத்தை கேட்க வேண்டும் என்ற முனைப்போடு நீ வந்து ஞானத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறாய். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய வேதங்கள், ஞானங்கள் எல்லாத்தையும் நீ கேட்டுக்கிட்டே இருக்கிறார், அதே முனைப்போடு இருக்கிறாய். அதனால் உன் காது நீண்டுடுச்சு. அதை கேட்டு கேட்டு நீ ஞான மூர்த்தி ஆயிட்டாய். அப்படியா? இப்போ பாருங்க, ஒட்டகச்சிவிங்கி இருக்குது. அது இந்த மரத்தில் இருக்கிற உச்சி கிளையில் இருக்கிற தழைகளை சாப்பிட வேண்டும் என்று கழுத்தை நீட்டி அதனுடைய கழுத்து நீண்டு விட்டது.
எந்த உறுப்பு எதை அடைய வேண்டும் என்று நீள்கிறதோ அது மாதிரி அது நீண்டுடும். அது மாதிரி தான் விநாயக பெருமானுக்கு ஞானத்தை கேட்டு கேட்டு காதுகள் பெரிதாகிவிட்டது. சரி, இந்த இலங்கு பொன் முடி உன் தலையில் கிரீடம் இருக்கு, அது என்னதுன்னா அது துவாதசாங்கம் என்ற நிலையில் என்னுடைய குண்டலினி சக்தி மேல் எழுந்து பொன்னிறமாக காட்சியளிக்கிறது. அதுதான் அந்த நிலைதான் பொன் முடி கிரீடமாக இருக்கிறது. சரி, உன் மார்பில் இருக்கிற முப்புரி நூல் என்னப்பா? அது சூரியக்கலை, சந்திரக்கலை, சுழுமுனி என்ற 3 நிலைகளின் 3 நாடிகளின் அடையாளம்தான் அந்த திரிந்த முப்புரி நூல் பாட்டி அப்படின்ற. சரி கண்ணே, எதிலப்பா வந்த பாட்டி கேட்குறாங்க. இவ்வளோ சொல்கிறிய, நீ எப்படிப்பா வந்த? எப்படி வந்தனா, நான் மூஷிக வாகனத்தில் வந்தேன் பாட்டி. மூஷிக வாகனமா? அது என்னதுப்பா? அது நம்ம உடம்புல 6 நிலைகள் இருக்கு. என்னன்னா, மூலாதாரம் என்பது இந்த முதுகுத்தண்டின் அடிப்பகுதி. சுவாதிஷ்டானம் அப்படின்னா அடிவயிறு. மணிப்பூரகம் தொப்புள் பகுதி. அநாதகம் மார்பக பகுதி. சரி, அதுக்கு அடுத்தது விசுப்தி தொண்டை பகுதி. அதுக்கடுத்து ஆக்ஞா சக்கரம் நெற்றி பொட்டு. அதையும் தாண்டி ஆக்ஞா சக்கரத்தை தாண்டி துரிய நிலை, அதுதான் உச்சி. அந்த துரிய நிலையை அடைவதற்கு மூச்சுக்காற்று இந்த மூலாதாரத்திலிருந்து துளைத்து ஒவ்வொரு நிலையாக நின்று துளைத்து துரிய நிலையை அடையும். அதனுடைய குறியீடு தான் இந்த மூஷிக வாகனம். எலி எப்படி மலையை துளைத்து மலை போன்ற கடினமான பொருள்களையும் துளைத்து மேலே எழுகிறதோ அதுபோல இந்த மூச்சுக்காற்று மூலாதாரத்திலிருந்து துரியத்தை அடையும். அதனுடைய குறியீடு தான் இந்த மூஷிக வாகனம். அந்த மூஷிக வாகன நிலையிலிருந்து மூஷிகத்தை போன்று இந்த மூச்சுக்காற்றை துளைத்து துரிய நிலையை அடைந்தால் மெய்ஞானம் கிட்டும். அப்படியா? அப்போ உன் கையில் ஒரு பழம் இருக்குது, என்னது தம்பி? அந்த பழமா? அது நான் சொன்னேன்ல, இந்த 6 நிலைகளையும் கடந்து துரியத்தில் நிற்கும்போது எனக்கு ஞானம் கிட்டியது, மெய்ஞானம் கிட்டியது. அந்த மெய்ஞானம் தான் இந்த 3 மெய்ஞானம் அடைய வேண்டுமென்றால் சூரியக்கலை, சந்திரக்கலை என்ற 2 நாடிகளும் சுழுமுனை நாடி என்று சொல்லப்படும் துரிய நாடியோடு ஒடுங்கி இருக்க வேண்டும். அப்போது மெய்ஞானம் கிட்டும். அப்படி நான் அந்த நிலையை அடைந்த போது என் அம்மையும் அப்பனும் எனக்கு மெய்ஞான பொருளை கொடுத்தார்கள். அந்த மெய்ஞானத்தின் அறிகுறி தான் இந்த பழம். இது முப்பழம் பாட்டி அப்படின்னு. அப்படியா? சரி தம்பி, முப்பழத்தை வீன்றவனா நீ? முப்பழத்தை பெற்றவனா அப்படி கேட்கும்போது, பாட்டி அதெல்லாம் இருக்கட்டும், என்னை இவ்வளோ விசாரிச்சியே, நான் அங்கிருந்து வந்தேன் இல்லை, கைலாயத்திலிருந்து உனக்காக நீ கூப்பிட்ட உடனே, நீ அகவல் பாடிய உடனே வந்தேன்ல, உனக்கு ஒன்று கொண்டு வந்திருக்கிறேன் பாட்டி, நான் கொடுக்கட்டுமா உனக்கு அப்படின்னு கேட்டார் விநாயக பெருமான் அவை பாட்டி கிட்ட. அப்படியா? எனக்கு கொண்டு வந்திருக்கிறியா தம்பி? என்ன கொண்டு வந்திருக்கிற? அது ஒன்றும் இல்லை பாட்டி, ஒரு முறை என் தம்பி முருகப்பெருமான் உன்னை பார்த்து கேட்டான்ல, சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்டான்ல. அப்போ நீ எந்த பழம் கேட்குறதுன்னு கன்ஃபியூஸ் ஆகிட்டல்ல. உனக்கு அப்போ ஒரு குழப்பம் வந்துடுச்சு. அதை தெளிய வைக்கிறதுக்கு ஒரு மெய்ஞானம் உனக்கு கொண்டு வந்திருக்கிறேன் பாட்டி. என் கையில் இருக்கு பாரு மெய்ஞானம், அந்த மெய்ஞானத்தை உனக்கு கொடுக்க வந்திருக்கிறேன். அப்படியா? கொடுன்னார். அப்படி கொடுத்துட முடியாது. முதல்ல உனக்கு துரியம் கொடுக்கணும். அந்த துரிய நிலையை உன்னை அடைய வைத்து நீ அந்த துரிய நிலையில் நின்று உன் மனதை ஒடுக்கிய பொழுதுதான் உனக்கு மெய்ஞானம் கிட்டும். அதை நான் உனக்கு சொல்லி கொடுத்துட்டு போகிறேன். அப்படியா? அப்போ கொடு சாமி, இந்தா கொடுத்துட்டேன் வச்சுக்கோ. அப்போ அதை கொடுத்த உடனே இவர் தெளிவு பெற்று விட்டார் அவை பாட்டி. தெளிவு பெற்ற உடனே ஔவையார் பாடுகிறார். பெருமானை எப்படி பாடுறதுன்னு தெரியல. சொற்பதம் கடந்த துரிய மெய்ஞான அற்புதம் என்ற கற்பக களிரேன்னு பாடினார். சொற்பதம் என்றால் சொல்லாலையும் உன்னை பாட முடியாது, கருத்தாலையும் பாட முடியாது. அதையெல்லாம் கடந்த துரிய மெய் ஞானம்.
அந்த மெய்ஞானம் எப்படிப்பட்டது என்று சொற்களாலும் பொருளாலும் விவரிக்க முடியாத மெய்ஞானத்தை எனக்கு மெய்ஞானம், துரிய மெய்ஞானம் என்னும் அற்புதத்தை எனக்கு ஈன்ற என்றால் கொடுத்தல் வேறு, ஈன்றுதல் வேறு. கொடுத்தல் என்றால் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துல எடுத்து இந்தான்னு கொடுக்கறது. ஒரு பாக்ஸ்லேருந்து ஒரு பழத்தை எடுத்து இன்னொருத்தருக்கு கொடுக்கறது. ஈன்றுதல் அப்படின்னா தன்னையே கொடுத்தல், தன்னிடம் இருப்பதும் நம்மிடம் ஒருத்தரிடத்தில் இருந்து அப்படியே அதனுடைய அம்சமாக கொடுத்தல். கன்றை ஈன்ற பசு, அதுதான் ஈன்றுதல்னு பேர். அப்படி விநாயக பெருமான் அவரிடம் இருந்த, அவராக இருந்த அந்த துரிய மெய்ஞானத்தை அவைக்கு கொடுத்தார். அதனால தான் அற்புதம் ஈன்றன்னு பண்ணார். ஈன்ற கற்பக களிரே. களிரே என்றால் மிகவும் வீறு கொண்ட, பெரிய, மிகவும் வலிமை கொண்ட ஒரு ஆண் அப்படின்றத குறிக்கிறதுக்கு களிரன்னு பேர். கற்பகம் என்றால் கேட்டதை கேட்டவாறு கொடுக்கக்கூடியது கற்பக மரம். கேட்டதை இல்லை, நினைத்த உடனே கொடுக்கக்கூடியது கற்பக மரம். அதுபோல தான் விநாயக பெருமான் நினைத்த உடனே கொடுப்பாராம். அதனால தான் கற்பக களிரேன்னர். பாட்டி அவ்வை கைலாயம் போனோன்னு நினைச்சார், உடனே கொடுத்தாரு இல்லை, அதனால தான் கற்பக களிரே. எப்படி முடிக்கிறார் பாருங்க. சொற்பதம் கடந்த துரிய மெய்ஞான அற்புதம் ஈன்ற கற்பக களிரேன்னு முடிச்சார் என்று புகழ்ந்து ஆரம்பிக்கிறார். இப்பதான் விநாயகர் அகவலை. மெய்ஞானத்தையும் முக்தியையும் அவ்வை பாட்டிக்கு விநாயக பெருமான் எப்படி அருளினார் என்பதை அடுத்த பதிவில் பார்க்கலாம்.